வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கனுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. எப்போதுமே ரொட்டீனாக ஒரே மாதிரி செய்யாமல் இதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். எங்கள் மசாலா தூளுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குங்க, ரொம்ப நன்றி. மிளகா பொடி, சாம்பார் பொடி, நான்வெஜ் மசாலா, கபாப் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி தர்றேங்க. வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிறவங்க. 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 4 லவங்கம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஸாக வறுத்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை. ஓரளவுக்கு மீடியம் கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு வரமிளகா ஒரு 10 மிளகா போட்டுக்கணுங்க கிள்ளி. அதோட கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கோம். பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஸாக வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க. சிக்கன் 1 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க, ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குறோங்க. நல்லா கிளறி விட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. நல்லா கிரேவி பதம் வரட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து இறக்கிடலாம், போதும். மசாலா நல்லா சிக்கனோட சாரணுங்க, அதனால் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க, வேகட்டும். மசாலா நல்லா கோட்டிங் ஆகி சூப்பராக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.